சரி, வணக்கம். பள்ளியில் தொடங்குவோம். இன்றைய எங்களோட கணித பாஸ் பேப்பர் கிளாஸில் முதலாவது வகுப்பு. இது ஏற்கனவே முதலே நாங்கள் தொடங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த காலநிலை சூழல் காரணமாக சீர்கேடுகள் காரணமாக கொஞ்சம் பிந்தி போச்சு. மழை இதனால் அதனால் நிறைய பேர் நீங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களோட உறவினர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ இந்த உயிரிழந்த ஒரு நிறைய பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருக்குங்க. அப்போ அதுவே இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இதுலேருந்து 3 வாரத்துக்கு மன உறுதியை வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறோம். நாங்கள் முதலாவது பேப்பர் மாடல் என்னன்னு பார்ப்போம். சரியா? பேப்பர் மாடல் பகுதி 1 பகுதி இது ஏ வரும். பகுதி 1ல ஏ வரும், பி வரும். இதுல 25 வினாக்களும் இதுல 5 வினாக்களும் வரும். 25க்கு 2 படி 50 மார்க்கும், 5க்கு 10 படி 50 மார்க்கும், மொத்தம் 100 புள்ளிகளுக்கு இந்த பகுதி வரப்போகுது. இதை என்ன செய்யலாம்? 2 hours 2 மணித்தியாலத்துக்கு நடக்க போகுது இந்த பேப்பர். இதுல 25 கேள்வி. உங்களுக்கு என்னென்ன வரப்போகுது? சுற்றளவு, பரப்பளவு, இந்த நீளங்கள், மையக்கோணம், பரதி கோணம், ஆழச்சிறை, மீடுடன் இடையில தொடை, வரி, காரணிப்படுத்தல், அப்படி இருபடி சமன்பாடு, அப்படி ஏதாவது முதலாவது 25 கேள்வி, சின்ன சின்ன கேள்வியா கொஞ்சம் வரப்போகுது. அடுத்தது உங்களுக்கு வளமையா தெரிஞ்ச பின்னம். முதலாவது கேள்வி என்ன? பின்னம் வரப்போகுது. அடுத்தது சுற்றளவும் பரப்பளவும். 3வது வரி, வட்டி, அதுக்குள்ள ஒன்று வரப்போகுது. 4வது நெய்யரி, மரவரி படத்துல வரப்போகுது. 5வது கேள்வி திரள் மீடுற மலை, மீடுறன் பன்மொழி வரப்போகுது. அடுத்தது கணிதம் பகுதி 2ல பகுதி ஏ, பகுதி பி என்று வரப்போகுது. இதுலயும் 6 கேள்வி 6 கேள்வி. இதுல 5 செய்வாய், இதுல 5 செய்வீங்க. சரியா? அப்ப 1க்கு 10 படி, இதுக்கு 50, இதுக்கு 50, 100 புள்ளிகள் இதுக்கு வழங்கப்படும். மொத்தம் எவ்வளவு? 200. 100 நேரம் கூட்டி 2ஆல பிரிச்சு திருப்பி 100க்கு போடுவாங்க. சரியா? முதல் 5க்கு அப்புறம் இதுல போய் என்ன செய்யறது? இதுல 6 கல்லியை செஞ்சு போட்டு இதுல 4 கல்லியை செஞ்சு டோட்டலா 10 தான் செஞ்சு வச்சுக்கிறேன் நிக்கிறேன். நீங்க 2 உண்டு தான், நிக்காட்டி கொண்டு அங்க உங்களுக்கு தெரியும். ஒற்றை கால 2 இதுல 5 கல்லிக்கு தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வெட்டுப்படும். 9 கல்லி தான் நீ செஞ்சிருப்பாய். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்க போகுது? 9 கல்லிக்குரிய மார்க்ஸ் தான் வரப்போகுது. அவதானமா கொஞ்சம் அந்த பதட்டத்துல டென்ஷன் ஆகாம யோசிச்சு செய்யணும். சரியா? யோசிச்சு செய்ய வேண்டிய விஷயங்கள் இது. இதுல பகுதியில் என்னென்ன வரப்போகுது? வரி, பங்குகளோட முதலாகுது. வரைவு, அடுத்தது மீள்றன் பரம்பல், அடுத்தது கனவளவு, மடக்கையோட வரப்போகுது. அடுத்தது எங்கட பரம்பல் சொல்லியாச்சு. ஒருங்கமை சமன்பாடு, இருபடை சமன்பாடு. இந்த 6 கல்வி முதலாவது பகுதியில் வரும். அடுத்ததுல 2 நிறுவல், நேர்கோடு, வட்டம். மற்றது எங்கட தொடை. அடுத்தது அமைப்பொண்டு வரும். கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தியில ஒன்று வரப்போகுது. அடுத்தது இசை கோணங்களை கொண்டு இந்த இடத்துல வரப்போகுது. இப்போ இவ்வளவு தான் உங்களோட பேப்பர் மூலம். இதுக்கு எவ்வளவு தருவான்? 3 hours. ஒரு 10 minutes வாசிப்பு நேரம். அதை வாசி போட்டு இந்த 3 hours என்ன செய்யணும்? செய்யக்கூடிய மாதிரி தக்கண்டு கவர் பண்ணி கொள்ளணும். இப்போ நாங்கள் எங்களோட முதலாவது விஷயத்துக்குள்ள இப்போ நாங்கள் போவோம். முதலாவது நான் இப்போ உங்களுக்கு முதலாவது நான் ஈஸியாக நம்மளால செய்யக்கூடிய இடத்துல பரப்பளவு சுற்றுலா உள்ள பகுதி இருக்குன்னா அந்த பரப்பளவு சுற்றுலா உள்ள பகுதிக்குள்ள பரப்பளவு சுற்றளவு. இப்ப வட்டம் முதலாவது என்னது? தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணும். வட்டத்துக்குள்ள வார கல்வி, இணையகரத்துக்குள்ள வார கல்வி, உருளைக்குள்ள குளத்துக்குள்ள தான் பரப்பளவு சுற்றளவு பிரிச்சு பிரிச்சு கல்வி போட்டுக்கணும். அப்ப அதை பிரிச்சு வச்சிருக்கு. அப்ப வட்டத்துக்குள்ள வார கல்விக்காக முதலாவது வட்டம் சம்பந்தமான கொஞ்சம் சமன்பாடுகளையும் வட்டத்தின் விளக்கத்தையும் ஒரு கணக்கணி பார்த்துட்டு வட்ட கல்விக்கு போகும். சரியா? வட்டம், வட்டம் இதுல மையம், மையமோ இது என்னது? ஆரை. ஆரை தான் என்னது? ஆறு குறிப்போம். ஆரை. சரியா? மையத்தையும் பரிதியும் இணைக்கிற கூடுதல் என்னது? ஆரையா இருக்க போகுது. இது வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு. இஞ்சால சுற்றளவு போடணும். இஞ்சால பரப்பளவு போடணும். சரியா? ஆரை சுற்றளவு வந்து இதுல வட்டத்தின் சுற்றளவு சமன்பாடு 2πr.
வட்டத்துல சுற்றளவு சமன்பாடு 2πr. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றையும் வகை குறிக்கும். பையன்னா என்ன? 22 7 6 6 2πr என்ற சமன்பாடுல போடுவார். இதே ஒரு ஆழத்தில் என்றால் 2 ஆரைகளால சிறை பிடிக்கப்பட்ட ஏரியா. இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். இந்த ஆரையால சிறை பிடிச்ச போதுதான் ஆழத்திரை. அது இந்த வில்லின் நிலைமை சொல்லுவாங்க. இது ஆழத்திரை கோணம். இதுக்கு சமன்பாடு கிடைக்கும் 360 மேல் தீட்டா தர 2πr. என்ன வந்தாலும் 360 மேல் தீட்டா தர 2πr போடுவீங்க. இப்போ ஒரு செங்கோணம் கோணோட கால்வட்டம் எவ்வளவு? 360 மேல் செங்கோணம் 90 தர 2πr. இதை பிறகு இது கிடைக்கும். இதான் என்னது? வில்லின் நிலத்துக்கான சமன்பாடு. இப்ப பரப்பளவு பையார் வர்க்கம். அப்போ இதெல்லாம் உச்சைகளையும் காட்டிது. நம்ம திரும்பியே சொல்லுது பையார் வர்க்கம். ஆரத்தில என்ன பரப்பளவு? என்ன ஆரை எவ்வளவு? அதுவும் 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். அதுதான் எல்லா இடத்துலயும் பாதிக்க போறோம். சரியா? இவ்வளவு தான் என்னது சுற்றளவு பரப்பளவுக்கான விஷயம். சிலர் எங்களோட மேலாவியம் மெத்தப்படுத்த மேலாவியம் ரெண்டையும் கலந்து விட்டுருவாங்க. 2πr பையாரையும் கலந்து 2πr வர்க்கம் வந்து இங்கே பரப்பளவு இது என்னது? இந்த உருளை என்ற செக்ஷனுக்குள்ள மேல் மூடியுள்ள ரெண்டு பரப்பளவு போது இங்க சுற்றளவுண்டா 2πr பரப்பளவுண்டா πr வர்க்கம். இப்ப முதலாவது என்ன பிரிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்ப வட்டத்தோட சம்பந்தப்பட்டு வந்த கேள்வியில ஒரு செட் ஆகும். உருளை இணைகரமாவோட வந்ததை ஒரு செட் ஆகும் எடுத்து வச்சுக்கணும். முதலாவது வட்டத்தை பற்றி கதைச்சிட்டேன். நம்ம வட்டத்துல வர கேள்வியை 5 வருஷத்துக்கு எடுக்கிறது ஒவ்வொரு ஒரு கேள்வியை சொல்றேன். அதை எடுத்து பேப்பருக்கு எடுத்து பாருங்க. எல்லாருக்கும் மீட்டிங் பண்ணீங்கன்னா எடுத்து பாருங்க. அதை கேள்வி வச்சுக்கிட்டு அடுத்தது இணைகரத்துக்கு என்ன விளக்கம்னு சொல்லி அது அப்படின்னு போகும். சரியா? முதலாவது 2018 4வது கேள்வி இதுல போறோம். மேல மார்க் பண்றேன். 2018 4வது கேள்வி. படத்தை பாருங்க பிள்ளைகளே. உருவில் ஏபிசிடி எது கேள்வி வாசிக்க தொட்டு கொண்டு போங்க. அப்பதான் என்னது எந்த உருவம் சிலர் என்ன ஏபிசிடி கண்ணை மூடி கொண்டு வாசிக்கிறது பிறகு அந்த உருவம் பதிக்காது. இப்ப ஏபி சிடி இது ஒரு சதுரமும் இது ஒரு சதுரம் வந்துட்டாங்க. அப்ப உடனே சதுரம் எங்களுக்கு என்ன தெரியும்? 4 பக்கம் சமனா இருக்கும். அப்ப இது இந்த பக்கம் என்ன இருக்க போது 7, இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர். இது மாதிரி டொட் லைன் தான். அதை கவனிக்க வேண்டிய விஷயம். அதை பிறகு பார்ப்போம். அடுத்தது பிசிஇ இந்த ஒரு ஆரச்சுரியம். இது ஒரு ஆரச்சுரி, இது ஒரு ஆரச்சுரியம் மறைமுகமா என்ன சொல்றாங்க? இது இதுக்கு என்ன இருக்க போகுது 7 சென்டிமீட்டர். அப்ப இது 7 சென்டிமீட்டர் ஆரச்சுரியம் மறைமுகமா இது 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். கூட்டுருவின் சுற்றளவை கேட்டுக்கிறார். கூட்டுருவின் சுற்றளவை காண சொல்லி கேட்டுக்கிறார். கூட்டுருவின் சுற்றளவை காணணும். முதலாவது இந்த வில்லு நிலம் காணணும். கட்டாயமா அது உங்களுக்கு தெரியும். வில்லு நிலம் காணணும். நடுவுல போறதுக்கு சுற்றளவு காணணுமா? சுற்றளவுன்னா என்ன? சுத்தி வர கூட்டுறது. இப்ப உங்களோட வீட்டு சுற்றளவு என்ன? சுத்தி உங்களை பவுண்டரியை சுத்தி என்ன போட்டிருப்பீங்க? வேலி அல்லது மதில் கட்டியிருப்பீங்க. அதான் என்னது சுற்றளவா இருக்க போகுது. வேலி அல்ல உங்களோட ஸ்கூலை சுத்தி பவுண்டரி அல்ல மதில்கள் இருக்குமில்ல, வேலியெல்லாம் போட்டிருப்பீங்க. அதான் என்னது சுற்றளவு. அப்ப இதுல சுற்றளவுக்கு எங்களுக்கு இது 7 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்ப இதுக்கும் 7 சென்டிமீட்டர். இது 6 இது 7 சென்டிமீட்டர். அப்ப அது ஆரத்தில் என்னுடைய இதுவும் என்னவா இருக்க போகுது 7 சென்டிமீட்டர். அப்ப எங்களுக்கு முதலாவது காண வேண்டியது அந்த வில்லு நினைவுல இவ்வளவு வினாக்கட்டெல்லாம் செய்யறதால சிம்பிளா செஞ்சு போவோம். முதலாவது இதே நீங்க எழுதுறதுக்கான விளக்கம் நான் சொல்றேன். அப்ப அதுக்கு என்ன போடுறாங்க? சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr. 360 மேல் தீட்டா பார். அதுல செங்கோணம் குறிச்சுட்டான். நம்ம கவனிக்கல பாரு. செங்கோணம் எவ்வளவு? 90 பாகை. அப்ப 90 பாகைய போட்டுருவீங்க. தர 2 தர 22 7 தர 6 எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். 7 மலை வெட்டலாம். கிழமையில இருக்கு. இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபர். 9ஆம் வாய்ப்பாடு சுழிக்கணும்னா என்ன வர போகுது? இதுல 9 4 36. எங்க வெட்டு 2 கவனிச்சு கொள்ளும். இங்கேயும் வெட்டினோம்னா இந்த 2ஐயும் இதுல 2ஆம் வெட்டுமா? மிச்சம் என்னது?
அதோட வெட்டினோம்னா 11 சென்டிமீட்டர் என்ன வரப்போகுது. இந்த வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர். அப்ப மொத்த சுற்றளவு உங்களுக்கு விளங்குறதுக்காக வழங்கி கொண்டு இல்லாட்டி என்ன செய்யலாம், இந்த ஸ்டெப் அதோட மனதால கூட்டி போட்டுடலாம். இப்ப 7 சென்டிமீட்டர் எங்க ஸ்டார்ட் பண்றியோ அங்க திருப்பி வந்து முடிக்கும். இதுல ஸ்டார்ட் பண்றேன் டி என்ற புள்ளியில ஏ என்ற புள்ளியில ஸ்டார்ட் பண்ணும். ஏல ஸ்டார்ட் பண்ணா இதுல இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு 7 பிளஸ் இதுல பில இருந்து ஈக்கு போறதுக்கு 7 பிளஸ் இல இருந்து சிக்கு போறதுக்கு தான் என்ன கண்ணாங்க வில்லின் நீளம். அவன் பிசி போடுவோம், பிசி வில்லின் நீளம் போட்டா சரி. அப்போ எவ்வளவு 11 சென்டிமீட்டர் பிளஸ் திருப்பி இங்க குறுக்கால போறீங்க இங்க வரதுக்கு 7 பிளஸ் இதுல இருந்து வந்து ஏல வந்து முடிய 7. அவ என்ன சுத்தி முடிச்சுட்டேன் முடிக்கணும். இங்க இந்த வலிக்குதான் நான் ஏல இருந்து பிக்கு போனேன், பில இருந்து இக்கு வந்து ஈல இருந்து சிக்கு வந்து சில இருந்து டிக்கு வந்து டில இருந்து ஏக்கு வந்து சுத்தி கூட்டி இருக்கேன். முதல் குளத்தையும் கூட்டினா அவ்வளவு 14 28 39 சென்டிமீட்டர் வரப்போ. இவ்வளவுதான் இதுல விளக்கம். இதுல நான் இதெல்லாம் சொல்லிங்க சார் பஸ் பாட்டுக்கு செய்க வழி தேவையில்லை தானே, ஏன்னா விட போட்டாலே மார்க்ஸ் கொடுப்பாங்க அந்த கதை. ஓ அப்படி இருக்கு. அடுத்து இந்த 39 நீ சரியா போட்டீங்கன்னா தம்பி மார்க்ஸ் தருவாங்க. இதுல இந்த இதுல செய்ய வர இதுல நீ இந்த இதுல குழைச்சிட்டு இந்த ஸ்டெப்புக்கு என்ன இது இதுல ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீ ஒரு மார்க்ஸை விடுவான் செய்வாரு நம்பிக்கை தச்செல்லாம் கூட்டம் ஒரு சின்ன புள்ள விட்டுட்டேன். இதுல ஒரு 39க்கு பதிலா கடைசி விட 38 சென்டிமீட்டர் கொடுத்துட்டா வரும் விட மட்டும் கொடுத்துட்டான்னு வை. அப்ப என்ன அவ்வளவும் போல. அப்ப இந்த ஸ்டெப் எடுத்து என்ன நடக்க போகுது, ஒரு மார்க்ஸ் உனக்கு வர போகுது. அடுத்தது ஸ்டெப் எழுதுங்க. இவ்வளவு காலம் அந்த ஸ்டெப் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கதைக்கல. கடைசியா இப்ப என்ன ஒரு 4 கேள்வி கிட்ட ஸ்டெப் பார்த்தோம். ஒரு 4 கேள்வி அந்த வரியாத வார கேள்விகள்ல சில இடங்கள்ல ஸ்டெப் பார்த்துருக்காங்க. அப்ப அடுத்த வருஷம் என்னென்ன மாறுமெண்டு சொல்லி கொண்டில்லை. அப்ப நீங்க ஸ்டெப் எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்ல பாதுகாப்பு. சரியா, அடுத்த கேள்விக்கு போங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த படத்தை போக மார்க் பண்றாங்க மார்க் பண்ணும். அடுத்த கேள்வி நம்பர் 2018ல 16வது கேள்வி. 2018ல 16வது கேள்வி. 2018 16வது கேள்வி பாருங்க. இந்த உருவம் தான் இருக்கு. இதுல என்னென்ன உரு சேர்ந்து ஒரு அரைவட்டம். இப்ப நாங்க படிச்ச இந்த வட்டத்துக்குள்ள அரைச்சில அரைவட்டம் ஒன்று சேர்ந்து இது என்ன கீழே முக்கோணம் ரெண்டையும் என்ன சேர்ந்துட்டா சேர்த்து இருக்கு. கேள்வி பாருங்க. இங்கு 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு அரைவட்டத்தையும் 7 சென்டிமீட்டர் ஆரை அந்த வசனத்தை கவனிக்கணும். அதில் மாக்க போடு 7 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு அரைவட்டத்தையும் ஒரு முக்கோணியையும் இது ஒரு முக்கோணியையும் கொண்ட ஒரு கூட்டுருவம் காட்டப்படுது. ஒரு கூட்டுருவம் ரெண்டையும் சேர்த்தானது கூட்டுருவம் காட்டப்படுது. முழு உருவத்தின் பரப்பளவு கேட்டார். பரப்பளவு இந்த பரப்பளவு காண எங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, முக்கோணத்தின் பரப்பளவு சமன்பாடு. அடுத்தது வட்டத்தின் அரைவட்டத்தின் பரப்பளவு சமன்பாடு. அரைச்சின மாதிரி தான் அரைவட்டம் வேண்டா. அப்ப அரை வட்ட பரப்பளவு முதல்ல அது போட போறேன். அரைவட்ட பரப்பளவு. அரைவட்ட பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு 360 மேல் அரைவட்டத்துக்கு என்ன கோணம் சொல்லலாம். அரைவட்டத்துக்கு அரைவாசி மொத்தம் 360. அதுல இந்த அரைவாசி எவ்வளவு 180 பாகை தர பையார் வர்க்கம். இதுல கவனம். பிறகு 2 பையார போட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். பையார் வர்க்கம் இதே வட்டினா என்ன அரை அரைவட்டம் தானே. அரை தர 22 7 தர ஆரைக்கு பதில் என்ன 7 தர 7
ஒரு ஏழும் ஒரு வெட்டுப்படும். இதுல 22 பதினொன்றாம் ஏற்பாடு விளங்காண்டிப்ப இதுல இருக்க ஏழையும் இதுல இருக்க ஏழையும் வெட்டினா இதுல இருக்கிற ரெண்டையும் 22 வெட்டி 11 போடணும். இப்ப மேல இருக்கிற ரெண்டும் என்ன 11 7 11 தர 7 77 சென்டிமீட்டர். சரி 77 சென்டிமீட்டர் போட்டா என்ன கேட்டு இருக்கு பரப்பளவு 77 சென்டிமீட்டர் வர்க்கா. இனி முக்கோணத்தின பரப்பளவு முக்கோணத்தின பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு அரை தர அடி தர செங்குத்து உயரம் அரை தர அடி தர செங்குத்து உயரம் முக்கோணம் கவட்ட மாதிரி இருக்கு. அப்ப கவட்ட முக்கோணத்துல அரை அடி என்ன இந்த முக்கோணத்துல அடி செங்குத்து உயரத்தோட இதுதான். அப்புறம் இதை போட்டுட்டு நிக்கிறார். அப்ப இதுதான் என்னது அடி. அடி எவ்வளவு 7 போடல இது 6 மட்டும்தான் 7 இது எவ்வளவு மொத்தம் விட்டம். அப்ப அரை தர அடி எவ்வளவு 7 மேலும் 14 சென்டிமீட்டர் 14 தானே இதுல 7 சென்டிமீட்டர் இங்க ஒரு 7 சென்டிமீட்டர் வருந்தானே 7 மேலும் 14 செங்குத்து உயரம் அதுதான் இருக்கான் 7 அரை அடி தர செங்குத்து உயரம். இப்ப இதே வட்டி நம்ம எவ்வளவு 7 7 7 49 சென்டிமீட்டர் வர்க்கம் கொண்டு வரப்போகுது. ரெண்டையும் கூட்டினோம்டா எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது மொத்த பரப்பளவு 77 பிளஸ் 49 6 9 மூலம் 6 ஒன்று 16 ஒன்று மிச்சம் 5 126 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுல முக்கியமா கவனிச்சு கொள்ள வேண்டியது இந்த சென்டிமீட்டர் வர்க்கம் கொடுக்குறியா சென்டிமீட்டர் கொடுத்தா அதுக்கு கொடுக்கல மார்க்ஸ். ஏன் பரப்பளவு கேட்டுக்கிறாரு 126 சென்டிமீட்டர் வர்க்கம் அதை திருத்தமா அழுத்தமா அப்ப என்னது அரைவட்ட பரப்பளவு அரை நேர போடல அரைவட்டம் அப்புறம் செய்யக்கூடிய 320 போட்டு டைம் போனாங்க அரை தர பையாறு வர்க்கம் போட்டு ரெண்டு சுருக்கிறப்ப முக்கோணத்தின பரப்பளவு இந்த இதெல்லாம் செய்ய நல்லா தெரிஞ்சாக்கள் இதெல்லாம் தேவையில்லை. அரை தர அடிக்கிறத நேரம் போட்டுட்டு அரை தர அதுக்கு பிரதிட்டு போட்டு சுருக்கிட்டு கடைசி விடாக்கிதான் எது உங்களை பாதுகாப்புக்கு தான் நான் என்ன செய்ய சொல்றேன். இதில் அதுக்கு கண் நேரம் கடை தேவையில்லை. இவ்வளவு எல்லாம் வசனம் எல்லாம் டக்குன்னு ஒரு சின்ன போட்டுட்டு கடை கடை 2 வழிக்கு கொண்டு போனீங்கன்னா சரி. பிறகு ஒரு நேரம் மீன கட்டிங்கன்னா என்ன செய்யலாம் அது டைமிங் பிரச்சனை. அது முதல் 2 மணி நேரத்துக்குள்ள முன்னுக்கு இருக்கிற 25 கேள்வியும் செஞ்சு பின்னுக்கு இருக்கிற 5 கேள்வியும் செய்யணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்கு அவ்வளவு டைம் மிச்சப்படுத்தணும் அவ்வளவு டைம் பின்னுக்கு கொண்டு போலாம். சரி அதை பாக்குறாங்க செய்யறாங்க. சரி அடுத்தது ரெண்டாயிரத்தி 23ஆம் கேள்வி வட்டத்தோட வந்ததுகளை நான் இப்ப சூஸ் பண்ணி எடுக்கிறேன். 2020 23ஆம் கேள்வி பாருங்க. சரியா இதுல பாருங்க இந்த 2 உருவையும் தந்துட்டு சொல்லிக்கான் உரு ஏயிலும் உரு பியிலும் காட்டப்பட்டுள்ள வட்டங்களினுடைய ஆரச்சிறைகள் இதுல என்ன வட்டங்களோட ஆரச்சிறைகளின் வில்லின் நிலங்கள் சமமாகும் ஆறின் பெருமானத்தை கேட்டுக்கிறாங்க. அப்ப எதை சமன்தான் இந்த வில்லின் நிலம் இது எல்லாம் இருந்தா இதுவும் என்ன இருக்க போகுது எல்லாம் தான் இருக்க போகுது. வில்லின் நிலங்கள் ரெண்டுமே சமன். அதை வச்சுக்கொண்டு இந்த ஆறை கண்டுபிடிக்கிட்டான். உங்களுக்கு என்ன தெரியும் உடனே ரெண்டு வில்லின் நிலங்கள் சமன்டா வில்லின் நிலத்தை சமன்பாடை போட்டுட்டு ரெண்டை சமப்படுத்தி விட தனித்தனியை தெரிஞ்சு நிக்காம எது வில் ஏயின் நீளம் சமன் வில் பியின் நீளம் ரெண்டையும் சமப்படுத்து. நான் டக்குன்னு உங்களுக்கு போடுறேன். இப்ப 360 மேல் என்ன கோணம் 45
பாகை ஏதானே 45 பாகை வேற 2πr. அப்புறம் இதுக்கு பையார் வர்க்கத்தை போட்டு சுருக்கிக்கொண்டு தான் கடைசி வரைக்கும் விட வராது. அடுத்தது அந்த வில்லின் நீளம் 360 மேல் பி இந்த 90 தர 2πr. இதுல பாருங்க சமனுக்கு இந்தியாவில வாங்கினாலையும் பெருக்கல் தானே நடக்குது. வெட்டக்கூடிய இந்த ரெண்டையும் வெட்டலாம். பையும் வெட்டலாம். ஒரு 6 வெட்டலாம். இது என்னது 7 சென்டிமீட்டர் என்ற அப்ப அதை மாத்தி எங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக இதுக்கு என்னன்னு போடுவோம். ஒண்ணுக்கு இது இந்த ஆரைக்கு கேபிட்டல் ஆரண்டும் இதுக்கு சிம்மோல் ஆரண்டும் போடுவோம். ஒரே குறியீடு போட்டா என்ன செய்வாய், இந்த ஆரை வந்து ஆரை வட்டி போட என்னத்தை காண போறோம். பிறகு எல்லாம் வட்டி போட்டு சரி என்ன முடிச்சுட்டு வர வேண்டியா. அப்ப இந்த ஆரைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், காண போறோம். அப்ப அந்த ஆறுக்கு பதில் என்ன போடலாம், 2 பாய்க்கு தானே அடுத்த ஸ்டெப்ல போறோம். இதுல 360 வெட்டலாம். இந்த 45 90 வெட்டினா 2 முறை வரப்போகுது. ஆர் சமன் 2r வரப்போகுது. அப்ப ஆர் சமன் எவ்வளவு 2 தர 7 14 சென்டிமீட்டர் வரப்போகுது. சிம்பிளா வரும். நம்ம விஷயத்தை இதெல்லாம் இந்த நிலமெல்லாம் அங்க வெளியே காட்டி கொண்டு இல்லை. எடுத்தோன்னே உனக்கு தெரியும் இந்த வில்லியன் நிலம் இந்த வில்லியன் நிலம் சமன் சொல்லி போட்டோம். நம்ம 2 வில்லியன் நிலம் சமன்டா டக்குனு வில்லியன் நிலத்தை சமன்பாடு 360 மேல் 45 தர 2πr. ஆறே வேற ஆறே வித்தியாசப்படுத்தி காட்டும். அந்த ஆறையை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக இதுக்கு கேபிட்டல் ஆர் பேர் வச்சுன்னா இது 360 மேல் 90 செங்கோணம் தந்திருக்கா 2πr. அதுக்கு தந்த ஆரையை பாவிக்கணும். என்ன செய்யும் வெட்டதா கவனி 2 இந்த 2πயும் ரெண்டுக்குமே சமன். அதெல்லாம் வெட்டிட்டு ஆர் சமனில வெட்டிடும். 360 சமன் வெட்டி போடுறேன். இது 90 45 வெட்டினா இது இந்த 2 மடங்கா இருக்க போகுது. 45 90 45 2 மடங்கா 90 வெட்டினா 2. ஆர் சமன் 2r 14 சென்டிமீட்டர் வரப்போகுது. இதை குறிச்சுக்கணும். அடுத்தது 2021 4ஆகுது. வட்டத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் எடுத்து போடுறோம். 2021 4ஆவது கேள்வி. கேள்வியில தந்திருக்கான் பாருங்க. 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தின் ஒரு ஆரச்சிறையின் வில். 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தின் ஒரு ஆரச்சிறையின் வில்லின் நீளம் 11 சென்டிமீட்டர் தான். அப்ப ஆரச்சிறை வட்டத்தின் என்ன பின்னம்? ஒரு 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள வட்டம். என்னது 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தின் ஒரு ஆரச்சிறை. ஆரச்சிறை என்ன ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுக்கிறான். இந்த வில்லின் நிலம் எவ்வளவுதான் 11 சென்டிமீட்டரா. இப்படி பென்ஸ் மாதிரி படம் எல்லாம் இப்படி 3 குறி போட்டா என்ன சார் பென்ஸ் கார் குறி கொண்டிக்கிறாரு பாக்குறேன். 7 சென்டிமீட்டர் இது ஆற இது இஞ்சால ஆரச்சிறை எடுக்கிறாங்க உடைய படத்துல காட்டுறதுக்காக இந்த துண்டை வெட்டி எடுக்கிறார். அப்ப அதை என்ன படத்துல காட்டுறது ஒரு பிரிச்ச மாதிரி காட்டுவோம். 7 சென்டிமீட்டர் துண்டை பிரிச்சு 11 சென்டிமீட்டர் வில்லின் துண்டை பிரிச்சு எடுக்கிறார். அப்ப இந்த வெட்டி எடுத்த இந்த வில்லின் மொத்த சுற்றளவுல என்ன பின்னாண்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு டக்குனு தெரியும் வட்டத்துல வட்ட சுற்றளவு என்ன சமன்பாடு 2πr. 2 தர 22 7 தர 6 எவ்வளவு 7. 7 மலையும் வெட்டினீங்கன்னா மிச்சம் எவ்வளவு 44 சென்டிமீட்டர் வரப்போ 44 சென்டிமீட்டர் மொத்தம் பின்னமா கேட்ட. அப்போ பின்னம் என்னது 44 மேல் எவ்வளவு வில்லின் கொண்டது 11 குடிக்கினீங்கண்டா 1/4 பங்கு 2 வரும். 1/4 பங்கு வர போகுது. சரியா? இவ்வளவு தான் என்னது இந்த 5 வருஷத்துக்குள்ளையும் வட்டத்தோட சம்பந்தப்பட்டு வந்த கேள்வி. அப்ப என்னென்ன வந்தது, ஒரு கால் வட்டத்தை கொண்டு சதுரத்தோட சேர்த்திருக்கான், ஒரு வட்டத்துல இருந்து எடுத்து பின்னமா கேட்டிருக்கான்,
மற்றது வேற என்ன? இந்த ரெண்டு வட்டத்து இந்த வில் இந்த ரெண்டு ரேசியோ ஆறக்கான சொல்றான். இப்படி அலங்களையும் வட்டத்துக்குள்ள சம்பந்தப்படுத்தி கேட்டுக்கொண்டு வரான். இப்ப நாங்க பார்க்க போறது இணையகரத்தோட சம்பந்தப்பட்டது. இணையகரத்தோட சம்பந்தப்பட்டது முதலாவது இணையகரத்துல கொஞ்சம் விஷயத்த பார்ப்போம். இணையகரத்துல முதல் பண்புகளை பார்ப்போம். பரப்பளவு பார்க்கணும். இணையகரத்தின் பண்பு என்ன? எதிர்பக்கங்கள் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் என்ன இருக்கும்? சமனும் சமாந்திரம்னு சொல்லிட்டார். அப்ப ஒரு சோடி எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமும். அப்ப இந்த புரியுதுக்கு என்னவே சமன், இது சமாந்தரமா இருக்கு. இணையத்தின் பண்புகள் அந்த பின்னுக்கு பட்டி போட்டு டிக் பண்ண ஒரு கேள்வி வரும். அது இணையத்தின் பண்புகள்ல எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரம் ஒரு சோடி. இஞ்சாலையும் என்ன இருக்கும் போது சமனும் சமாந்தரம். ஏன் ரெண்டு கோடு போட்டு காட்டினா ரெண்டு கோடு ரெண்டாம் குறியும். இது வேற நிலம், இது வேற நிலம். ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக தான் என்ன செஞ்சான், இதுக்கு ஒரு கோடும் இதுக்கு ரெண்டு கோடும் போடணும். அப்ப இவன் ரெண்டு பேரும் சமனும் சமாந்தரமாவும் இருக்க போயிடும். இப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன இருக்க போகுது? சமன். எதிர்கோணங்கள் சமனா இருக்கும். இணைகரத்துல எதிர்கோணங்கள் என்ன இருக்க போகுது? சமனா இருக்க போகுது. இந்த கோணம் இந்த கோணம், இந்த கோணம் இந்த கோணம். முதல்ல வெளியே போட்டு நான் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். ஏ பி சி டி பேர் வைக்கல ஏபிசி பலஞ்சுழி அல்லது இடஞ்சுழி, ஏதாவது பலஞ்சுழி அல்லது இடஞ்சுழி ஒரு சுழியில வச்சு கொண்டு போவோம். அப்புறம் ஏடி சிடி ரெண்டு வந்தா கோணம் கண்டுபிடிக்கலாம். கோணங்கள் சில தான் குறிக்கிற இடத்துல விளையாடுங்க, ஒரு சுழியில குறிங்க. அப்ப இப்ப ஏபி சமன் டிசி எழுதலாம். அடுத்த ஏபி சமாந்தரம் டிசியாவும் இருக்கு. சரியா? இது ஒரு பண்பு. அடுத்தது ஏடி சமன் பிசியா இருக்கு. அடுத்தது ஏடி சமாந்தரம் பிசியா இருக்க போகுது. அப்ப ஏடி சமாந்தரம் பிசியா இருக்க போகுது. இது ரெண்டு முதலாவது பண்புக்குள்ள வந்துட்டு. இப்ப கோணத்தை குறிப்போம். டிஏபி இப்படித்தான கோணம் குறிக்கிறேன். என்னப்பா இப்படி கவனிக்க கோணம் பண்ண மேல ஒரு காகம் பறக்க விடணும் இல்ல. கோணம் டிஏசி. டிஏசி இதுக்கு இங்க இதுக்கு எதிரே இருக்கிற கோணம் என்ன? டிசிபி. டிஏபி டிஏபி டிசிபி அது சமனா இருக்க போது. இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம். அப்ப எனக்கு இது சமன் என்ன குறிப்பீங்க? ஏடிசி சமன் ஏபிசியா இருக்க போகுது. நான் வசனமா சொல்லாம குறியீட்டுல சொல்லிட்டேன். அப்ப திருப்பி வசனமா சொல்றேன், கேட்டு கவனிச்சு எழுதி கொடுங்க. என்னது? எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரமா இருக்கும். ஒரு சோடி எதிர்பக்கம், ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்திரமா இருக்கும். இப்ப ஏபி என்ற இந்த பக்கம் இந்த பக்கம் டிசி என்ற பக்கம் சமனாம இருக்கு, சமாந்திரமா இருக்கு. அடுத்தது ஏபியும் பிசியும் சமனும் சமாந்திரம். சமாந்திரம் என்ன? ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் சமனாவே போய் கொண்டிருக்கு. உதாரணம் எங்கட ரயில் தண்டவாளம். எவ்வளவு தூரம் போனாலும் ரெண்டு கடையிலான தூரம் என்னவா இருக்க போகுது? சமாந்திரமா தான் இருக்கும். தூரம் சமனா தான் இருக்கும். ரெண்டு ஒரு பக்கம் விரிஞ்சிட்டா நடக்கும், ட்ரெயின் நடுவால போயிடும். அப்ப என்ன நடக்கும்? ரெண்டும் சமன் சமாந்திரம். அப்பதான் ரெக்லேரை போகும். அந்த டேர்ன் பண்ண இடம் அது சில்லு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மற்றும்படி சமாந்திரமாவே போய்கொண்டிருக்கு பழையதான் அதுகள். ஓகே. அப்ப இது ஒரு பண்புல ஒரு இது மிச்சம் மிஞ்சாகும். இதே முதல் தான் திருப்பி இஞ்சாகும். ஏபி சி டி ஏபி சிடி. மூளை விட்டங்கள் பரப்பளவு என்ன செய்யும்? இது சமகூடும். இந்த பரப்பும் இந்த பரப்பும் என்ன இருக்க போகுது? நேரத்தின் ஒரு பண்பு மூளை விட்டங்கள் பரப்பளவை இது சமகூடும். மூளை விட்டம் என்ன? ரெண்டு மூளையை இணைக்கிறதா என்னது? மூளை விட்டம். மூளை விட்டம் பரப்பளவை இது சமகூடும். இந்த இணையத்தின பரப்பளவு 24 சென்டிமீட்டர். மொத்தமாக இப்ப 24 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றா இது 12 சென்டிமீட்டர் வர்க்கம், இது 12 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்பொழுது என்ன? மூளை விட்டம் பரப்பளவை இது சமகூடும்.
சரியா? மூளை விட்டம் பரப்பளவை இரு சமம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுக்கும் இது அந்த பெண்களுக்கு அடிக்கடி சரிபடாது, மாறி மாறி போட்டுடுவாரு. மூளை விட்டம் பரப்பளவு இரு சமம். ஆனா மூளை விட்டம் கோணத்தை இரு சமம். கோணத்தை இரு சமம். இந்த கோணம் போற, இந்த கோணம் போற, கோணம் சமம் தான். ஆனா இதே வினைக்கல இந்த கோணத்தை என்ன செய்யாது, இது சமம் கூடாது. அதே மாதிரி இந்த மூளை விட்டம் இந்த பக்கத்தை இரு சமம் விட்ட மாதிரி இன்னொரு மூளை விட்டம் இருக்குதானே, அவர் இங்கே இங்கே இரு சமம் விடுவார். அது மூளை விட்டம் பரப்பளவை இரு சமம் விடும். ரெண்டு மூளை விட்டம் தனித்தனி மூளை விட்டம் இருக்குல்ல, ரெண்டுமே தங்களோட பரப்பளவை இரு சமம் கூடும். 12 சென்டிமீட்டர் வரைக்கும் விளங்குறதுக்கு இந்த மூளை விட்டங்கள் என்ன செய்யும், பரப்பளவை இரு சமம். இன்னொன்று செய்யும் மூளை விட்டம் தம்மையும் என்ன செய்யும், மூளை விட்டங்கள் தம்மை தாமே இரு சமம். இந்த மூளை விட்டமும் இந்த மூளை விட்டமும் வெட்டைக்க இந்த ஏசி என்ற மூளை விட்டத்தை இவர் ரெண்டா பிரிச்சு விட்டுருவார். ஏசிய டிபிஎல் செஞ்சிருவார், ரெண்டாக்கி விட்டுருவார். அதே மாதிரி டிபிய ஏசி ரெண்டாக்கி விட்டுருவார். மூளை விட்டம் தமக்குள் தம்ம தாமே இரு சமம். இப்படி ஒரு வசனம் வந்தாலும் கொடுக்கிறார். இவ்வளவு தான் இணையகரத்தின் பண்புகளோட சம்பந்தப்பட்ட விஷயம். இணையகரத்தின் பண்புகள் கவனம் பிள்ளையர் சுற்றளவு கேட்க இணையகரத்தின் பண்புகளை கொண்டு ஏதாவது தரவை தந்து சுற்றளவு கொண்டு போகலாம் அப்படி கேள்வி இருக்கு சொல்லாற்றல். மற்றது இணையகரத்தின பண்புகளுக்கு சரி பிளகுறது கேள்வி இருக்கு. அது ரெண்டையும் கவனிக்கணும். பாருங்க, இந்த நோட் பண்ணியாருங்க. சரியா? அடுத்தது இணையகரத்துல பரப்பளவுக்கான சமன்பாட்டை விளக்கம் சொல்லி பிள்ளைய கவனிங்க. இணையகரத்துல பரப்பளவு இவர் முழுக்க சொல்றாரு என்னது, அடிமட்டத்தில இருந்தும் இருக்கணும் மேல்மட்டம் இருக்கும். மேல்மட்டாக்களுக்கு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அடிமட்டாக்கள் கொஞ்சம் முன்னுக்கான இதை சொல்லி கொண்டு போறேன். அப்பதான் என்ன செய்யணும், இதுல இருந்து பிறை தீர்வாருன்னு தெரியும். அப்ப அதுக்காக என்னது, ஒவ்வொன்றும் தொடங்குறதுக்கு முதல் டாக்டா கண்டு ஒவ்வொன்றையும் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு போறோம். நேரத்துல பரப்பளவு, நேரத்துல பரப்பளவு என்ன நம்பி அடிதர செங்குத்துயரம், இணைகர அடிதர செங்குத்து உயரம். சேனா ஆண்டு போட்டிருக்கேன். செங்குத்து உயரம் அடிதர, அடி என்னது, இதை நான் ஒரு எக்ஸ் என்று வைக்கிறேன். இது செங்குத்து உயரம் எக்ஸ் என்று வைக்கிறேன். அடி எக்ஸ் தர எச் எக்ஸ் எச் என்று வரும். அடிதர செங்குத்து உயரம். இன்னொரு செங்குத்து உயரம் எடுக்கலாம். இதுக்குள்ள எடுத்தீங்கன்னா இதுல வராது, கொஞ்சம் தள்ளி வரும். இது ஒரு ஏ பி என்று எடுத்தோம்டா இதுவும் ஒரு செங்குத்து உயரமா இருக்கும். இந்த அடி தெரிஞ்சா வையன், இந்த அடி தெரிஞ்சா அடிதர செங்குத்து உயரம் தானே, செங்குத்து உயரம் அடிதர செங்குத்து உயரம். இந்த அடி தெரிஞ்சதுண்டா இந்த வைய போட்டு அடி என்ன வையன்னு போட்டு செங்குத்து உயரத்துக்கு பதிலாக இந்த ஏபி இதுக்கு ஒரு செட்டன் வைக்கிறது, வை செட்டனும் காணலாம். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் செங்குத்து உயரம்டா இந்த அடியை செங்குத்தா இருக்கிறது இப்படியும் இருக்கலாம், மற்ற பக்கத்திலையும் பெறலாம். அது ரெண்டும் பார்க்கணும். ஒரு கல்லில் அப்படி இருந்தது, இந்த பக்கத்தை தந்துட்டு மாறி இதுக்கு இந்த பக்கத்தை காண சொன்ன, இந்த நிலத்தை காண செங்குத்து நிலத்தை காண சொன்ன மாதிரி ஒரு கல்வி உண்டு. இதுக்கு முன்வரிடங்கள்ல அங்கேயும் இருந்தது. சரியா? இப்ப நாங்க முதலாவது கேள்விக்குள்ள போவோம். 2018 12ஆம் கல்வி எழுதும். வட்டத்துல 2018 இருந்து கூட சொல்லி வந்துட்டேன். இப்ப 2018 12ஆம் கல்வி இணையகரத்துல வருது. பாருங்க, பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி வெற்றிடத்தை நிரப்பட்டான். பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி அதுல சொல்லியிருக்கான், ஒரு இணையகரத்தின் எதிர்பக்கங்கள் டேஷ் சமமாகும். இணையகரத்தின் எதிர்பக்கங்கள் எதிர் டேஷ் சமனாகும். எதிர் டேஷ் இடைவெளி விட்டுருக்காங்க, என்ன சமனாகும், எதிர் பக்கங்களும் சமனா இருக்கும், எதிர் கோணங்களும் என்னவா இருக்கும்
சமனா இருக்கும். அப்ப ரெண்டையும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்ப எதிர் பக்கங்கள்னு கொடுத்தாலும் சரி, பக்கங்கள்னு கொடுத்தாலும் சரி, அல்லது கோணங்கள்னு கொடுத்தாலும் சரியா. சரி, இது பக்கங்கள்னு கொடுத்தாலும் சரி, கோணங்கள்னு கொடுத்தாலும் சரி, ஒரு இணைகரத்தின் ஒவ்வொரு மூலை வட்டத்தினாலும் அதன் டேஷ் இரு சமூடப்படும். உங்களுக்கு தெரிஞ்சுனா ஒரு இணைகரத்தின் ஒவ்வொரு மூலை வட்டத்தினாலும் என்ன இரு சமூகம் சொன்னார், பரப்பளவு. பரப்பளவு இரு சமம். ஒவ்வொரு இதால இந்த பரப்பளவு இரு சமம் கூட இந்த ஆளு இந்த பரப்பளவு இரு சமம் கூட பட போகுது. சரியா. அடுத்த கேள்வி 2019 16வது கேள்வி. இப்ப 2019 16வது கேள்வி. 2019 16வது கேள்வி. சரியா தம்பி. கேள்வியை வாசி முதல். என்ன சொல்லிருக்கு கவனிங்க. உருவில் ஒரு இணைகரம் ஏபிசிடி தரப்பட்டுள்ளது. அட்டவணையில் உள்ள கூற்றுகள் ஒவ்வொன்றும் சரியாயும் சரிய அதுக்கு எதிரே சரியனும் பிள்ளையாயும் பிள்ளையோட குறிய வேண்டாம், குறிய போட சொல்லியிருக்கான். விநாயகரம் இப்படி ஒரு விநாயகரத்தை அந்த இந்த மூளை விட்டத்தை நினைச்சிருக்கான். டிசிபிஏ ஏபிசிடி. சரியா. முதலாவது கூட்டி சொல்லியிருக்கா. ஒரு முதலாவது முக்கோணம் ஏபிடி ஏபிடி ஏபிடி. இந்த முக்கோணமும் பரப்பளவு, இந்த முக்கோணத்தின் பரப்பளவு அரை மடங்கு இணைகரம் ஏபிசிடி இந்த பரப்பளவு. அப்ப உங்களுக்கு விளங்கணும், இந்த பரப்பளவு மூளை விட்டம் பரப்பளவு என்ன செய்யும், இது சமம். இதுவும் இதுவும் என்னவா இருக்க போகுது, சமமா இருக்க போகுது. அப்ப அவன் தந்த கூட்டு என்ன, முக்கோணம் ஏபிசிடி இந்த பரப்பளவு, பரப்பளவு நடந்ததுல முக்கோணம் ஏபிசிடி சமன் அரை மடங்கு இந்த இணைகரம் ஏபி சிடி இந்த பரப்பளவுக்கு சமன் சொல்லியிருக்கான். அப்ப அது சரியான பார்ப்போம். இந்த பெரிய இணைகரத்தின் அரைவாசி தானே இந்த பக்கம், பரப்பளவு என்ன செய்யுது, இது சமம் கொடுக்குது. இந்த இணைகரத்தின் அரைவாசி தான் ஏபிசிடி. அப்ப இந்த அரை என்றது பெருசு சோடா இருக்கணும், இணைகரம் தான் பெருசு, அதோட இருந்தா சரி. இந்த கூட்டு சரி. தச்சமயம் மாறி முன்னுக்கு அரை முக்கோணம் ஏபி டி சமன் இணைகரம் ஏபிசிடி என்று தந்திருந்தால் இவர் ஏன் ஏற்கனவே இந்த ஏபிசிடி என்றது சின்ன, அதை இந்த பெருசோட இன்னும் இப்படி அரைவாசின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளதானே. அப்ப என்னது, இந்த பெருசுக்கு முன்னுக்கு தான் அரை. சும்மா நம்பர்ல யோசிய 2 சமன் அரை மடங்கு 4 போட்டா தான் வெட்டினா இணையம் வெட்டினா 2 சமன் 2 வரும். மாறி 2 சமன் 2 தர அரை சமன் 4 போட்டுடா இணையம் வெட்டிடும் 1 சமன் 4 வருமா, விரையில. அப்ப அந்த ஒரு சின்ன சிம்பிள் இதை யோசிச்சு கொண்டு அதை பிடிக்கலாம். சரியா. அடுத்தது வந்திருக்கான் மூலைவிட்டம் பிடி. மூலைவிட்டம் பிடி ஏ கோணத்தை இரு சமூகம். எந்த கோணத்தை, ஏடிசிய ஏடிசிய இரு சமூகம். முதல்ல தேட்டத்தை பண்புகளை பற்றி கதை சொன்னான். என்னது, மூளை விட்டத்தை மூளை விட்டு இந்த கோணத்தை ஒரு காலம் இரு சமக்கூடாது. அப்ப ரெண்டாவதுக்கு என்னது, முதலாவதுக்கு சரி, ரெண்டாவதுக்கு மூளை விட்டத்தை ஒரு காலம், மூளை விட்ட ஒரு காலம் கோணத்தை இரு சம கூடாது. சரியா. அடுத்தது 2020 13வது கேள்வி எடுங்க. ரெண்டாயிரத்தி 20 13வது கேள்வி. இந்த கேள்விதான் அந்த இது சொல்லி நான் சொன்னேன். இந்த கவனிங்க தம்பி, படத்தை போடுறேன்.
ஏ பி சிடி. இது பி என்ன கொடுத்தீங்கன்னா இதுல 90 பாக கொடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் தந்த இல்ல புரிய படத்துல தந்திருக்கு. இணைகரம் ஏபிசிடின்னு சொல்லிட்டேன். இணைகரம் ஏபிசிடி இதுல ஒண்ணு பிடிக்க வேணாம், மனதுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. இந்த படம் இணைகரம் தந்தா தான் இந்த இணையத்துல பண்புல பாய்க்கணும். பிறகு அவங்க பின்னுக்கு நிறுவனம் செய்வாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க. அவங்கள இப்படி பார்த்து இணைகிற மாதிரி இருக்காம் ரெண்டு தெரிஞ்சு கொண்டு போறாக்களும் இருக்கு. சரியா? ஏபிசிடி அதுல ஏபி 12 சென்டிமீட்டரா, இந்த துண்டு 12 சென்டிமீட்டரா. சரியா? முக்கோணி பிசிடியின் பரப்பளவு, முக்கோணி பிசிடியின் பரப்பளவு பிசிடி, முக்கோணி பிசிடியின் பரப்பளவு 48 சென்டிமீட்டர் வர்க்கமாம். 48 சென்டிமீட்டர் வர்க்கமாம். ஏபியின் நீளத்தை கேட்டுக்கிறார். ஏபி நீளம் வேண்டா என்னது எங்களுக்கு தெரியும், இணைகரத்தின் பரப்பளவு. அடிதள செங்குத்து உயரம், அடியும் தெரியாது செங்குத்து உயரம் தெரியாது. அப்ப இணைகரத்தின் ஒரு பண்பு இருக்கு, என்ன? எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரம், எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமா இருக்கு. அப்ப இவரும் இவரும் என்னவா இருக்க போகுது? சமன். இவர் 12, இவரும் என்னவா இருக்க போகுது? 12 சென்டிமீட்டர். அப்ப அடி எங்களுக்கு வந்துடும் 12. செங்குத்து உயரத்தை காணணும், செங்குத்து உயரம் கண்டுபிடிக்கலாம். பரப்பளவை கட்டிக்கலாம். பரப்பளவு என்ன சொல்லுது? மூளை விட்டம் பரப்பளவு என்ன செய்வோம்? இரு சம ஊடு மட்டும் நாங்க பார்த்தோம். நம்பி காமிடா, மூளை விட்டங்கள் பரப்பளவை இரு சம ஊடு. அப்ப இரு சம ஊடைக்கு இங்க பாத்தீங்கன்னா இது 48 சென்டிமீட்டர் இருக்க வேண்டாம். மேல் துண்டு என்னது? 48 சென்டிமீட்டர் இருக்கும். மொத்த நேரத்தின் பரப்பளவு எவ்வளவு? 48 கூட்டினா 96 சென்டிமீட்டர் இருக்கும். அவங்க நேரத்துக்கு பரப்பளவுக்கு பதிலாக என்னத்தை போடலாம்? 96 போடலாம். செங்குத்து உயரம் தெரியாதவங்களுக்கு அது ஏபி என்ன கேட்டுருங்க, நம்ம ஏபி என்ன போடுவோம். 12 ஏபி என்ன செய்யுது? பெருக்குப்படுது. ரெண்டு தங்களுக்குள்ள பெருக்குப்படுறது இந்த அளவுக்கு சமணக்கங்கள் அளவுக்கு என்ன செய்யும்? பிரிபடும். இடமாற்றம். ஏபி சமன் 96 12 பிரிச்சா என்ன? 8 சென்டிமீட்டர் வந்து போகும். பார்க்கத்தான் படம் பெருசா இருக்கு. ஒவ்வொரு தேற்றங்களும் இது பண்புகளும் தெரிஞ்ச விஷயம் முடிஞ்சு. என்னது? நேரத்தின் எதிர்பார்க்கங்கள் சமனின் சமாந்தரம், மூளை விட்டம் பரப்பளவை இரு சமூகம், இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா ஏபி என்றது 8 சென்டிமீட்டர்ன்றது சிம்பிளா எடுத்து கொண்டு போலாம். விளங்குதா? பிள்ளைகள் படிவா கவனிச்சு எழுதுறாங்க, நோட் பண்றாங்க. நோட் பண்ணு. ஒரு இருந்து நித்துறது உங்களை இப்போ 8 மணிக்கு. அடுத்து 2021 8வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 21 சரியா? இப்ப 2021 8வது கேள்விக்கு வந்தீங்கன்னா கவனி. முதல் ஓட்ட கவனி. என்ன சொல்லியிருக்கு? ஏபிசிடி ஒரு இணைகரமா தொட்டு பாரு. ஏபிசிடி அப்ப என்னது? கண்ணால தூரத்தில் உணர்வதற்கு இந்த ஃபீல் தெரியும். அப்ப ஏபிசிடி ஒரு இணைகரமா. ஏசி சமாந்தரம் பிஇயா. அவன் முதல் உனக்கு விளக்கிறவனும் இணைகரம் அதுக்கு ஒரு 2 3 சமாந்தரம் முடிக்கணும். இதுக்கு குறிப்போம். பி ஏசி சமாந்தரம் பிசியா. இவரும் இவரும் சமாந்தரம் உணர்வா கதையை சொல்லி போட்டார். சரியா? ஆக இருக்குமாறு பக்கம் டிசி, இந்த டிசியை இ வரைக்கும் நின்றுருக்காங்க. டிசி அப்படியே நீட்டி விட்டு இ வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது. பிஇ இந்த நீளம் 6 சென்டிமீட்டர். பிஇ 6 சென்டிமீட்டர். பிஇ 6 சென்டிமீட்டர். டிபி இதுல புள்ளிய பி என்ன குறிச்சு 3 சென்டிமீட்டர் வந்திருக்காங்க. சரியா? 3 சென்டிமீட்டர். சரிவகம் ஏபிசிடியின் பரப்பளவு கட்டுகிறது. இப்ப இணைகரம் சொல்லி தந்து போட்டு இந்த இப்ப சரிவகத்துக்குள்ள கொண்டு விட்டான். சரிவகம் ஏபிசிடி
ஏபிஇடியின் பரப்பளவை கேட்டு போட்டான். அப்ப ஏபிடிஇடியின் பரப்பளவு கேட்டா சரிவத்தின பரப்பளவு கேட்டா அச்சோ சரிவத்தின பரப்பளவு கேட்டு போட்டான். யாரும் ரெண்டு சமாந்திர பக்கங்கள கூட்டு தோதர செங்குத்து மாதிரி அவங்க காட்டுறது தெரியும் நிக்கிறது. முதலாவதா இதுல விநாயகரத்தின் பண்புகளை பற்றி காட்சி யோசி. அப்ப இது என்னது ரமணி இந்த இந்த பக்கம் இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டா செங்குத்து பரப்பளவை கண்டமண்டா இவருக்கு என்ன இருக்க போற இந்த முக்கோணத்தின் பரப்பளவு சமனா இருக்க போற ஒரு இணைகரம் மூளை விட்டம் பரப்பளவு என்ன செய்யும் இது சம பொருள். அடுத்ததா இவரும் இணைகரம் இந்த குளம் சேர்த்தது இதுவும் ஒரு மூளை விட்டம் அப்போ என்ன செய்யும் பரப்பளவை இது சமம். அப்போ ஒரு பரப்ப கண்டம் அதை மூன்றாவது வெளிக்கு விட்டா என்ன நடக்க போகுது இந்த இணைகரத்தின் பரப்பளவு தரப்போகுது. அப்ப இன்னொரு பண்பு இருக்கு இணைகரத்தின் பண்பு எதிர்பக்கங்கள் சமனு சமாதானம். இவர் சமன் இவர் இணைகரம் தானே சமாந்திரம். அப்ப இவரும் சமன் 6 சென்டிமீட்டர் சரியா. சமாந்திரம் 6 சிறை. அப்ப இது சமாந்திரம் கூட அப்ப இதுல இது ஒரு இணைகரமா இருக்க போகுது. அப்ப இவரும் சமனா இருக்க போயிடும். இவர் 6 பரப்பளவு முக்கோணம் ஏடிசி காணப்படும். அரைதர அடி எவ்வளவு 6 தர செங்குத்துயரம் 3 அடி 6 செங்குத்துயரம் 3 வெட்டினீங்கண்டா 9 சென்டிமீட்டர் வர்க்கம் வரப்போகுது இந்த முக்கோணம். இவர் 9 சென்டிமீட்டர் வர்க்கம் முக்கோணம் ஏபிசி இந்த வரப்பு 9 சென்டிமீட்டர் வர்க்கம் முக்கோணம் பிசி இந்த வரப்பு 9 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்போ மொத்தம் சரிவகை 9 தர 3 27 சென்டிமீட்டர் வர்க்கம் உண்டு போகுது மொத்த பரப்பளவு. படம் தான் பார்க்க பெருசா கிடக்கும் பயங்கரமா உள்ளுக்கு விஷயம் ஒன்றும் இல்லை சரியா. அடுத்தது 22ல 21வது கேள்வி நோட் பண்றாங்க நோட் பண்ணு. 2022ல 21வது கேள்வி எந்தெந்த வருஷம் மொழி இருக்கிறது இதுல மேல் மூலையில் போல நான் போட்டிருக்கேன் கவனிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போ கிடையாது. நீங்க கவனிங்க பிள்ளைய அடுத்த சொல்லியிருக்கு இது செவ்வட் அது இல்லை 22 23 சாரி 23ஆம் கேள்வி. அது உருளைக்குள்ள வந்து இனி நாங்க உருளைக்குள்ள போகணும். என்னென்ன பார்த்துனாங்க வட்டம் அடுத்தது விநாயகரம். அடுத்து நான் உருளைன்ற விஷயத்தை சொல்லி விடுறேன். கேள்விய நாளைக்கு செய்வோம். அடுத்த கிளாஸ் கேள்வியே செய்வோம். உருளை என்ன வீட்டு நெக்ஸ்ட் அமௌண்ட் பேணி இருக்கணும். நெக்ஸ்ட் அமௌண்ட் பேணியை தான் அப்படி எடுத்து வச்சுன்னா உருளை நெக்ஸ்ட் அமௌண்ட் பேணி வேற என்ன சொன்னா அந்த பெரலுகள் தயார் பெரலுகள் அதை உடனே யோசி. அப்ப அதுக்கு என்ன மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அமௌண்ட் பேணினா தெரியும் உங்களுக்கு மாக்களோட சாப்பிட மேல ஒரு தட்டு வட்ட தட்டோடு இருக்கு கீழே ஒரு வட்ட தட்டு இருக்கு கீழே ஒரு வட்ட மூடி இருக்கு. இந்த உயரம் இது என்ன இருக்க போகுது எச் உயரமா எச்னா நான் வைக்கிறேன். இது 6 உள்ள 2 வட்ட தட்டு இருக்கும். அப்ப உருளையை வெட்டி எடுத்தீங்கடா 2 வட்ட மூடி 6 உள்ள 2 வட்ட மூடி இருக்கும். மேல் மூடி கீழ் மூடி இருக்கு. மிச்சம் ஒரு வளையம் இருக்கும். அந்த வளையத்தை இங்க பாரு இதுதான் வளையம் பண்ணி கிட்டத்தட்ட இருக்கு. இந்த வளையத்தை நடுவால வெட்டி நீங்க வளையத்தை நடுவால வெட்டி விரிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது ஒரு செவ்வக பகுதி வரப்போகுது. ஒரு வளையம் இந்த பக்கம் மூடி இருக்கும் இந்த பக்கம் மூடி இருக்கும். 2 பக்கம் மூடினதை இந்த பக்கத்தை அகற்றி தான் பக்கத்துல வச்சிருக்கேன். இந்த நடுவால போது மாதிரி இருக்கும். இதை நடுவால கூறி போட்டு விரிச்ச வேண்டாம் என்ன ஒரு செவ்வக பகுதி என்ன வரப்போகுது. அப்போ உருளைய விரிச்ச வேண்டாம் என்ன வரப்போகுது செவ்வக பகுதி. செவ்வக பகுதி ஒன்று வரப்போகுது. இப்ப இவற்ற பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு
பையா வர்க்கம் இவற்றையும் பையா வர்க்கம் இவற்றைக்கு வர போறோம். இவன் இப்படித்தான் பிரிச்சுனாங்க. பிரிக்க இது என்ன இந்த பக்கம் ஹெச் உயரம் மேல என்ன வெட்டுப்பட்டு வந்தது இந்த வட்டம் தான் என்ன செஞ்சது இப்படியே விரிஞ்சு பார். இந்த வட்டம் இந்த வட்ட பக்கம் இப்படியே விரியுது பாருங்க. விரிஞ்சு ஒரு நீளமா வருது, செவ்வகத்தின நீளமா வருது. அப்ப வட்டத்து இந்த வட்டத்தின் சுற்றளவை கண்டா இதுக்கு என்ன நீளமா போடலாம். வட்டத்துல சுற்றளவுக்கு என்ன சொல்லுவோம் 2πr. அவன் ரெண்டையும் பெருக்கணும்னா பரப்பளவுக்கு என்ன வரப்போகுது 2πr h என்று வரப்போகுது. என்னது வலை பரப்பின் இதுக்கு சில கேட்பான். என்னது வலை பரப்பின் வலைபரப்பின் பரப்பளவு அல்லது வலைபரப்பின் பரப்பளவு. இது வட்டம் வட்ட பரப்பளவு. சரியா? அப்ப ஒரு உருளையில மொத்த பரப்பளவு என்ன? ஒரு பையார் இருக்கும், இன்னொரு பையார் இருக்கும். 2πr. இங்கதான் 2πr வரும். அங்க சுற்றளவு கொண்டே 2πr வர்க்கத்தை போடுது. இதுல 2 பையார் வர்க்கம் கூட்டுடைய 2πr வர்க்கம் பிளஸ் 2πr h. கடைசியில எல்லாம் என்ன வட்டியில போட்டு வை. சரியா? 2πr h. அப்ப என்ன இது மேற்பரப்பளவு இதுக்கு சுற்றளவு தானே சுத்தி கொண்டு தெரியுது. இதுக்கு சுற்றளவு மேற்பரப்பளவு உருளை இதுக்குள்ள அடிக்க இதுக்குள்ள ஒரு 4-5 வெள்ளி வந்துருக்கு. இது சம்பந்தமான விளக்கங்களை நாளைக்கு அடுத்த கிளாஸ் இதே நேரம் 7-8 பார்ப்போம். நாளைக்கு 7-8 குரூப்ல நான் இந்த இடத்துல இதுல லிங்க போடுவேன். ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணுங்க. இப்போ பாக்கிய ஆட்களுக்கு நான் இதே குரூப்ல ரெக்கார்ட் லிங்கும் போடுவேன், பார்த்து கொடுங்க. இப்போ டைம் 8 மணி ஆகுது. இந்த உருளைன்ற மிச்ச விஷயங்களை பரப்பளவுகள் அதில் 5 கட்டி அதை செஞ்சு போட்டு அடுத்தது பரப்பளவும் சுற்றளவும் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே நாங்கள் என்ன செய்ய போறோம் போறோம். என்ன எப்படி வருது ஒரே பேட்டர்ல ஒரே இதுக்குள்ள ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னா நாளைக்கு பிறகு பரப்பளவு சுற்றளவு சமன்பாடுகள் சொல்ல மாட்டேன். டக்குன்னு விளங்கப்படுத்தணும். சமன்பாடுகளை உங்களை சொல்லி போட்டு அதுக்குள்ள இருக்கிற கேள்வியில கடை 2 நாளைக்கு 5 ஸ்ட்ரக்சரையும் ஓரளவு செஞ்சு முடிக்க பார்ப்போம். சரியா? ஓகே, சரி. இதோட வகுப்பு முடிக்கிறோம். ஏதாவது மேலதிக விளக்கம் வேணும்னா இந்த நம்பர் இருக்கு 0 இந்த வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு உங்களுக்கு இதுக்கு அந்த குரூப்ல வந்த நம்பர் தான். இதுக்கு நீங்க டவுட்னா அதை போட்டோ எடுத்து போட்டோ ஓட்டிங்கன்னா நான் செஞ்சு அனுப்பிடுவேன். இவ்வளவுதான் விஷயம். சரி, இன்றுடன் இத்துடன்